விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. ஆம் ஆத்மியிலிருந்து 7 எம்பிக்கள் விலகிய விவகாரத்தில் நீதிமன்றத்தை நாட ஆம் ஆத்மி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சமீபத்தில் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து 7 எம்பிக்கள் விலகி பாஜகவில் இணைந்தனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தை நாட ஆம் ஆத்மி திட்டமிட்டிருக்கிறது. பாஜகவில் இணைந்த 7 பேரையும் தகுதி நீக்க கோரி மனு தாக்கல் செய்ய ஆம் ஆத்மி திட்டம் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. ஏற்கனவே 7 எம்பிக்கள் விலகி பாஜகவில் இணைந்த நிலையில் ஆம் ஆத்மி நீதிமன்றத்தை நாடுவதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன தற்போது இந்த 7 உறுப்பினர்களின் பெயரும் பாஜக மாநிலங்களவை உறுப்பினர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ராகவ் சட்டா, சந்தீப் பாட்டக், அசோக் மித்தல், ஹர்பஜன் சிங், ஸ்வாதி மலிவால், ராஜேந்திர குப்தா மற்றும் விக்ரம்ஜித் சாஹனே ஆகிய 7 பெயர்களுடைய பெயர்களும் பாஜக உறுப்பினர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இதை தவிர நாடாளுமன்றத்துறை விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு இவர்களை பாஜகவில் வரவேற்பதாக தெரிவித்திருக்கிறார். தற்போது பாஜக உறுப்பினர்களின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பட்டியல் 113ஆக அதிகரித்துள்ளது. ஆகவே மாநிலங்களவை தங்களது கோரிக்கையை ஏற்று இந்த 7 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவியை நீக்கவில்லை. ஆகவே அவர்களை பதவி நீக்கம் செய்யாத காரணத்தால் நீதிமன்றத்துக்கு செல்வதை தவிர வேறு வழி இல்லை என ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை இன்று பல்வேறு சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி இருக்கிறது. கபில் சிபல் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்களுடன் நடத்தப்பட்ட இந்த ஆலோசனையில் விரைவிலேயே நீதிமன்றத்தை நாட வேண்டும், இந்த 7 எம்பிக்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அதற்கான கோரிக்கையை மாநிலங்களவை தலைவரான CP ராதாகிருஷ்ணன் ஏற்கவில்லை. ஆகவே நீதிமன்றங்கள் தலையிட்டு அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சி வலியுறுத்த திட்டமிட்டுள்ளது. 3/2 பங்கு உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சியில் சேர்ந்தால் அவர்களுடைய பதவி பறிபோகாது என சட்ட ரீதியாக இந்த உறுப்பினர்கள் விளக்கம் அளித்து வருகிறார்கள். ஆனால் ஒரு கட்சியே இன்னொரு கட்சியுடன் இணைந்தால் மட்டுமே இத்தகைய நடவடிக்கை செல்லும் எனவும், ஒரு கட்சியின் நாடாளுமன்ற குழு மட்டும் இப்படி தனியாக இணைவதால் அப்படி பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு கிட்டாது எனவும் ஆம் ஆத்மி கட்சியின் சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் பல்வேறு முந்தைய தீர்ப்புகளை குறிப்பிட்டு வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவே அதன் அடிப்படையிலேயே ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பாஜகவில் சேர்ந்தவுடன் அவர்களுடைய பதவியை பறிபோயிருக்க வேண்டும். அப்படி செய்யாதது தவிர அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய ஆம் ஆத்மி கட்சி திட்டமிட்டுள்ளது. கார்த்திகா, ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய 7 எம்பிக்கள் பாஜகவில் இணைந்த நிலையில் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மாநிலங்களவை தலைவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அவர் ஏற்காத நிலையில் நீதிமன்றத்தை நாட ஆம் ஆத்மி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.